குட் மார்னிங் கைஸ். இப்போ ஆரோக்கிய சமையலில் ஹெல்த்தி சமையலில் இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரையை லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சமாக ஒரு 2 கல் உப்பு, அதை மட்டும் போட்டு இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி ஒரு 1/2 டம்ளர் எடுக்க போகிறோம். அது வந்து குடிக்கிறதுக்கு தான். நம்ம வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு குடிப்போம், நானும் என் சன்னும். இங்கே ஒயிட் ரைஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி, அது டெய்லி ஜீரக தண்ணி நான் போட்டுருவேங்க. ஜீரக தண்ணி போட்டு எடுத்து வச்சுட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு டம்ளர் குடிக்கணும். எல்லாருமே எங்கள் வீட்டில் குடிப்போம். இப்போ வந்து நான் வந்து ஆயிலே இல்லாமல் இங்கே பாருங்கள் சமைக்க போகிறேன். இப்போ கீரை ரசம் தான், முருங்கைக்கீரை சூப் வைக்க போகிறேன். ஆயிலே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். கீரையை வேக வச்சு சும்மா எதுவுமே போட வேண்டியதில்லை, சும்மா ஜீரகம் உப்பு மட்டும் போட்டு இதை நம்ம வடிகட்டுறோம். இப்போ ஆயிலெல்லாம் ஊற்றலை. ஆனியன் தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டு ஆனியனை நல்லா இடித்து போட்டுட்டு, ஆயிலே இல்லாத சமையல் தான். இதில் வந்து ஜீரகம் போடுறோம். ஜீரகம் தான் கொஞ்சம் போடுறோம், ரொம்ப காரம் தேவையில்லை. இது வந்து வயிற்று புண்ணுக்காக செய்கிறது தான். அதுக்காக வயிற்று புண்ணுக்காக செய்கிறதுனால மிளகு மட்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மிளகு சேர்த்துட்டு கீரையை வச்சு மூடாமல் வேக வைக்க போகிறோம். முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். மூடாமல் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும், முருங்கைக்கீரை வெந்துடும். தேங்காய் பால் ஊற்றி இறக்க வேண்டியதான். இது வந்து வயிற்று புண்ணுக்காக செய்கிறது. ஒரு நாள் இப்படி செஞ்சுக்கலாம், ஒரு நாள் தேங்காய் பால் சும்மா அரைச்சி குடிச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொழுந்து கீரையாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இது கொஞ்சம் 1 நிமிஷம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், கீரை பச்சையாக நம்ம ஒரு நிமிஷம் வேக வச்சு அதை வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து என் பையனுக்கு வச்சுருக்கேன் வந்தோடனே குடிக்கிறதுக்கு. இங்கே தேங்காய் பால் எடுத்து ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம குடிப்போம். இப்போ தேங்காய் பால் இதில் ஊற்றி உப்பு போட்டு இறக்க வேண்டியதான். இந்த ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இங்கே ஜீரக தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இது தாங்க சமையல். சிம்பிளான ஹெல்த்தி சமையல், ஆயில் இல்லாத சமையலுங்க. ஓகே பாய் கைட்ஸ்.